ஹாய் ஹலோ மை டியர் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் மினி vlog. ஸோ எங்கள் அத்தை வேலை விட்டு வரப்ப நான் ஊருன்னு உட்காந்துருந்தேன். என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அத்தை, போர் அடிக்குது அப்படின்னு சொன்னேன். சரிவா வெளில எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மோஸ்ட் ஃபேவரட்டான பாபா கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த பாபா கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர்ல மணவாள் நகர் பக்கத்துல ஒண்டிக்குப்பத்துல தான் பிளேஸ் ஆயிருக்கு. போற வழியில தான் என்னோட சிஸ்டர் இன் லா வீடு. அவங்களுக்கு கிஷுனா ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அங்க போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். என்னதான் கிஷுவை பிடிச்சாலுமே அவனை பார்த்த உடனே பார்த்து குழந்தையாவே மாறிடுவாங்க. அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, நம்ம என்னதான் வளர்ந்தாலுமே நமக்குள்ள ஒரு குழந்தை தனம் இருக்கும்ல. அவங்க விளையாடுறத மெய் மறந்து நானும் எங்க மதர் இல்லாவும் பார்த்து பார்த்து டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம பாபா கோயிலுக்கு போயிட்டோம். அது என்னமோ எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலங்க. எங்க வீட்ல எவ்வளோ சாமி போட்டோ இருந்தாலுமே எங்க அத்தைக்கும் பாபாக்கும் ஒரு தனி பாண்ட் இருக்கும். அதாவது கிஷு பிறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆனாலும் சரி, இல்ல வாமிட் பண்ணாலும் சரி, அவனுக்கு ஃபீவர் வந்தாலும் சரி, உடனே அவனை கூட்டிட்டு பாபா முன்னாடி போய் நின்றுவாங்க. ஏன் இப்படி பண்றீங்க பாப்பா, எதுக்கு இப்படி பண்றீங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னமோ டாக்டர் மாதிரி கொஷின் பண்ணிட்டே இருப்பாங்க. அவரை தூங்க கூட விட மாட்டாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் அது வந்து அவங்களோட எமோஷனலு. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து உங்க வீட்டுல பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் நீங்க பாக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். பாய்.